உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். மாய் வெளிச்சம் டிவி. கோபாலகிருஷ்ணன் தயவு செய்து நாடாளுமன்ற அமைப்பை மதிக்கவும் என்று கேட்டுக்கொண்டார். என் மண் என் மக்கள் தியாகராஜ சங்கர நாராயணன். பட்டம் பதவிகள் அலங்கரிக்கப்படும் போது தலைவர்கள் சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறார்கள். அவ்வாறு கௌரவிக்கப்படும் பொழுது அதை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களை அவமதிப்பது தற்போதைய குறுகிய கால அரசியல் நடைமுறையாகிவிட்டது. சகோதரர்களே, தனிப்பட்ட நலன்களை விட கட்சியின் நலன்களை ஆதரிக்கும் அசல் சீர்திருத்த போராளிகளை நான் பாராட்டுகிறேன். பல PKR சீர்திருத்தவாதிகள் உங்களை போன்று பதவியின் வசதியான அங்கீகாரங்களை ஒருபோதும் பெறவில்லை. ஆனால் இன்னும் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். நீங்கள் தலைமைத்துவ பாணியில் திருப்தி அடையவில்லை என்றால் நீங்கள் அதை நேர்மையாக வெளிப்படுத்தலாம். அதேவேளை தவறான உண்மைகளை பரப்புவதன் மூலம் தனிப்பட்ட தாக்குதல்கள் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களின் 2 கூற்றுக்களில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. உண்மையான அர்த்தத்தை உங்களால் விளக்க முடியுமா? ஒன்று, டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ராஜினாமா செய்துவிட்டு பிரதமர் நாடாளுமன்றம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூறினீர். பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அவரை தேர்ந்தெடுத்து பேரரசரால் நியமிக்கப்பட்டவர் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். விளையாட்டுத்தன சக்தியால் கண்மூடித்தனமாக இருக்காதீர்கள். அரசனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவோம் என்ற பயம் மனதில் எழும். 2, டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனைத்து தமிழ் பள்ளிகளையும் மூட உத்தரவிட்டதாக தமிழ் சகோதரர்கள் கூறியதாக தெரிவித்துள்ளது உண்மையா? அந்த அறிக்கைக்கு உறுதியான ஆதாரம் உங்களிடம் உள்ளதா? பிரதமர் மீது மக்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி அவர் மீதான நம்பிக்கைத்தன்மையை குலைக்கும் ஒரு தவறான அறிக்கை இது. குறுகிய கால அரசியலால் மக்களை குழப்பி அதிலிருந்து தலைகுனிந்து போயிருந்தால் சற்று விலகி இருங்கள். மக்கள் உங்களுக்கு எப்போதும் மதிப்பை வழங்குவார்கள் என்று தெரிவித்துக் கொண்டார். என் மண் என் மக்கள் தியாகராஜ சங்கர நாராயணன். Facebook, Twitter, TikTok, Instaவில் இணைய மறவாதீர்கள். மை நியூஸ், மை மீடியா, மை வெளிச்சம் டிவி.